ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா FIFA கிளப் வேர்ல்ட் கப். அது வந்து இந்த வருஷத்துல இருந்து புதுசா ஃபார்மேட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது இனிமே ஃபுட்பாலுக்கு ஃபியூச்சர்ல எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பழைய FIFA கிளப் வேர்ல்ட் கப் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க இந்த FIFA புது கிளப் வேர்ல்ட் கப் பத்தின வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப் எப்படி ஃபார்மேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வேர்ல்ட் கப் அது இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல அது தனியா இருக்கு. அதே 32 டீம்ஸ் 8 குரூப்ஸா பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு குரூப்ல இருந்து ரெண்டு டீம் வெளியில போயிட்டு ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் அது மாதிரி நடக்கும். வேர்ல்ட் கப்ல தேர்ட் பிளேஸ் மேட்ச் இருக்கும். இதுல வந்து இனிமேல் தேர்ட் பிளேஸ் மேட்ச் இருக்காது. இந்த ஃபார்மேட் வந்து வேர்ல்ட் கப்புக்கு இனிமே மாறப்போகுது. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் அப்படின்னா 2022 FIFA வேர்ல்ட் கப் வரைக்கும் இந்த ஃபார்மேட் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபார்மேட்டை அப்படியே தூக்கி FIFA கிளப் வேர்ல்ட் கப்புக்கு போறாங்க. கிளப் வேர்ல்ட் கப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்ல இருக்க டாப் கிளப்ஸ், அதாவது ஒரு கான்டினென்ட்ல இருந்து பெரிய பெரிய கிளப் வந்து கிளப் லெவல் ஆர் பிரான்சைசி லெவல் ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்தா எப்படி இருக்குமோ அதுதான் FIFA கிளப் வேர்ல்ட் கப். இது வந்து நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இன்டர்நேஷனல் FIFA வேர்ல்ட் கப் வந்து அது வேற ஃபார்மேட். இப்போ அது வந்து 32 டீம்ஸ் வந்து 48 டீம்ஸா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா குரூப்ஸ் வந்துருச்சு. அது வந்து டோட்டலா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 குரூப் வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து அப்படியே நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா 24 டீம்ஸ் வரும். மீதி 12 டீம்ஸ் வந்து டாப் பெர்ஃபார்மிங் 12 குரூப்ஸ்ல இருந்து அந்த தேர்ட் பிளேஸ்ட் டீம்ஸை எடுத்து அதுக்கப்புறம் அது வந்து ரவுண்ட் ஆஃப் 32, ரவுண்ட் ஆஃப் 16, அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கும். அந்த செமி ஃபைனல்ஸ்ல தோற்ற 2 டீமுக்கு ஒரு தேர்ட் பிளேஸ் மேட்ச் இருக்கும். இது வந்து யூஎஸ்ல நடக்க போற நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 FIFA வேர்ல்ட் கப்போட ஃபார்மேட். இது இப்போ நம்ம பார்க்க போறது கிளப் வேர்ல்ட் கப். ஆனா இந்த கிளப் வேர்ல்ட் கப்பும் இதே யூஎஸ்ல தான் நடக்க போகுது. சரி, என்ன புதுசா ஃபார்மேட் பண்ணப்பட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கிளப் வேர்ல்ட் கப்னு நடக்கிறதே தெரியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி இருக்க கிளப் வேர்ல்ட் கப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2000ல ஃபர்ஸ்டா இந்த கிளப் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்றாங்க. FIFA வேர்ல்ட் கப் இன்டர்நேஷனல் லெவல்ல கண்ட்ரிஸ் ஆடுறது வந்து அது 1930ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 4 இயர்ஸ் ஒன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதை டோட்டலா விட்டுருங்க. அது வந்து இன்டர்நேஷனல் லெவல், அது வேர்ல்ட் கப் தனியா இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க கிளப் வேர்ல்ட் கப் பத்தி தான். இது ஃபர்ஸ்ட் 2000ஸ்ல ஸ்டார்ட் ஆகப்படுது. அது எப்படின்னா ஒரு கான்டினென்ட் சாம்பியன்ஸ் இருப்பாங்க. இப்போ கூட UEFA சாம்பியன்ஸ் லீக் முடிஞ்சது. அது வந்து யூரோப் கான்டினென்ட்டுக்குள்ளே பாரிஸ் செயின்ட் ஜெர்மன், அதாவது பிரான்ஸ்ல இருந்து பாரிஸ் டீம் ஜெயிச்சாங்க. சோ அந்த கான்டினென்ட்ல இந்த வருஷம் அவங்க தான் வின்னர்ஸ். அந்த மாதிரி ஒரு கான்டினென்ட்ல இருந்து ஒரு டீம் எடுத்து மொத்தம் 6 கான்டினென்ட்டுக்கு 6 டீம் எடுத்துருவாங்க. அண்டார்டிகா கணக்கெடுத்துக்காதீங்க, பென்குயின்ஸ் தான் ஃபுட்பால் விளையாட முடியும். அப்புறம் சோ இது இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா பர்த் வந்து யார் ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த பிளேஸ் எந்த கண்ட்ரில இருக்கோ, அந்த கண்ட்ரி எந்த கான்டினென்ட்ல இருக்கோ, அங்க இருந்து அந்த லீகோட கிளப் வின்னர்ஸ் யாருன்னு பார்ப்பாங்க. இல்லனா அதே டீம் ஆல்ரெடி ஆடுது அப்படின்னா இல்லனா ரன்னர் அப்ஸ் பார்ப்பாங்க. சோ மோஸ்ட்லி அது வின்னர்ஸ் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அதுல இருந்து 7 டீம் வரும். இந்த 7 டீம் மட்டும் தான் விளையாடும். 2000ல ஆரம்பிக்கப்பட்ட ஃபார்மேட்ல இந்த 7 டீம்ல அகைன் அப்போ 8 டீம் ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது 7 டீம் ஆச்சு. இந்த 7 டீம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து வைல்ட் கார்ட்ல வெளியில போயிடுவாங்க, நாக் அவுட்ஸ் மாதிரி வச்சு. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் வெறும் 4 டீம் தான் பெண்டிங் இருக்கும். அந்த 4 டீம்ல இருந்து டைரக்டா அப்பதான் இந்த யூரோப்பியன் கிளப்ஸ் அதுக்கப்புறம் மீதி கிளப்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. யூரோப்பியன் கிளப்ஸ் டைரக்ட் செமிஃபைனல்ஸ் பர்த் இருக்கு. ஸோ நீங்க லிட்டரலா யூரோப்ல UEFA சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சீங்கன்னா அந்த செமிஃபைனல்ஸ் பர்த்ல டைரக்டா நீங்க உள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து நீங்க வெறும் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் ஜெயிச்சாலே FIFA கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். ரொம்ப முக்கியமான ஃபார்மேட்டா தான் இருந்துச்சு, எனக்கு புரியுது. ஸோ அதான் அதுக்கப்புறம் 2000ல இருந்து 2005 வரைக்கும் பினான்சியலி இதுக்கு சப்போர்ட் எதுவும் இல்லை, இதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. பின்ன இவ்வளவு கேவலமா ஃபார்மேட் வச்சு அப்படி இருக்கும். ஸோ அதான் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் நடத்துல திரும்ப 2005ல இதை வந்து ரீஇன்வென்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட் வச்சு தான். அதுதான் வந்து 2023 வரைக்குமே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ போன வருஷம் இந்த வருஷத்துக்கு சேர்த்து கேன்சல் பண்ணிட்டு இனிமே வந்து இது 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்க போகுது. கிளப், அதாவது FIFA கிளப் வேர்ல்ட் கப்மே வந்து இவ்வளவு நாள் வருஷம் நடந்துட்டு வந்து இனிமே 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வேர்ல்ட் கப் மாதிரி நடக்க போகுது. ஸோ வேர்ல்ட் கப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2014, 18, 22, 26 அந்த இயர்ஸ், 30 அந்த இயர்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா இது வந்து 25, 29, 33, 37, 41 அந்த மாதிரி மீதி இருக்க ஆட் இயர்ஸ்ல இதோட அந்த 4 இயர்ஸ் ஒன்ஸ், 4 இயர்லி ஒன்ஸ் அந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு வருஷம் ஃபுல்லா, அதாவது இந்த வருஷத்தோட பாதியிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்தோட பாதி வரைக்கும் ஃபுல்லா கிளப் மேட்சஸ் விளையாண்டு, இதுக்கு நடுவில் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் விளையாடு, ஃப்ரெண்ட்லிஸ் விளையாடி, குவாலிஃபைஸ் விளையாடி இதெல்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி பிளேயர்ஸ் கலப்பா இருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் அந்த ஃபுட்பால் இன்ஸ்லைக்குள்ள வீடியோ போட்டிருப்பேன். அதில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் எப்படி லீக்ஸ் நடக்குது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க, அங்கே லலிகான்றதா மெயின் லீக்.
ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கன்னா ஐபிஎல் மாதிரி அங்க ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, பட் ஐபிஎல் மாதிரி நாக் அவுட்ஸ்லாம் இருக்காது. டேபிள்ல மொத்தம் 20 டீம் இருப்பாங்க. ஒரு டீம் 38 மேட்ச் விளையாடும் வருஷம் ஃபுல்லா. எவ்ரி வீக்கெண்ட் ஒரு வீக்கெண்ட்லயும் ஆடுவாங்க, மிட் வீக்லயும் விளையாடுவாங்க. ஒரு வீக்லயே 2 மேட்ச்லாம் கூட வரும், 3 மேட்ச்லாம் கூட வரும். ஸோ அது முடிஞ்சோடனே இது இல்லாம 2 நாக் அவுட்ஸ் வேற இருக்கும் அதே சிஸ்டம்க்கு. இது வந்து லீக் டேபிள் டாப்ல யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இது இல்லாம 2 நாக் அவுட்ஸ் வேற இருக்கும். அந்த நாக் அவுட்ஸ் ஒரு ரவுண்டா வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ரவுண்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க அங்க வந்து ஃபைனல்ஸ் ஜெயிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிகா, ஸ்பானிஷ் சூப்பர் கப், கோப்பா டெல் ரே, இது 3 இருக்கும். இது இல்லாம யூஃபா சாம்பியன்ஸ் லீக்லயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த டாப்ல இருக்க டீம்ஸ். அது ஜெயிச்சிட்டீங்கன்னா யூஃபா சூப்பர் கப்னு ஒன்று இருக்கும். அது வந்து யூரோப்பா லீக், அதாவது இந்த லலிகால கொஞ்சம் கீழே இருக்க டீம்ஸ் வந்து யூரோப்பா லீக் விளையாடுவாங்க. அந்த லீகை வின் பண்ணவங்களும் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவங்களும் யூஃபா சூப்பர் கப்ன்றது ஒரே ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. சரி, ஓகே, அது சும்மா சேரிட்டி மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடுவாங்க யூஃபா சூப்பர் கப். ஸோ அந்த ட்ராஃபியும் வின் பண்ணா அது 5ஆவதா சேர்ந்துடும். இது இல்லாம 6ஆவதா தான் இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப் அந்த சீசன் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் யூரோப்பியன் டீம்ஸ்க்குலாம் ஒரு 2 மேட்ச் தான், ஒரு செமிஃபைனல் ஒரு ஃபைனல், அவ்வளவுதான் டேரக்டா. ஸோ இதையுமே ஜஸ்ட் 6 கப் ஒரு சீசன் வின் பண்ணலான்ற மாதிரி போன வீடியோல சொன்னதை நான் ஷார்ட்டா சொன்னா இப்படிதான் சொல்லணும். ஸோ இந்த 6 வின் பண்ண செக்ஸ்டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெப் கார்டியோலாவோட FC பார்சிலோனா 2008, 9, 10 அந்த 3 வருஷத்துல இதை வந்து அச்சீவ் பண்ணாங்க அந்த சீசன்ல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா 2020, 21 கொரோனா டைம்ல ஹான்சி ஃபிளிக்கோட FC பாயர்ன் முன்சன் ஜெர்மன்ல இருக்க டீம் வந்து இதை வின் பண்ணாங்க. புண்டஸ் லீகா, அவங்க DFB போக்கால், ஜெர்மன் சூப்பர் கப், யூஃபா சாம்பியன்ஸ் லீக், யூஃபா சூப்பர் கப், அதுக்கப்புறம் FIFA கிளப் வேர்ல்ட் கப், இது 6 வின் பண்ணாங்க. இதே பிரீமியர் லீக் சைடு வந்தீங்கன்னா கம்யூனிட்டி ஷீல்டு இன்னொரு ஒரு சேரிட்டி மேட்ச் மாதிரி நடக்கும். ஸோ அதையும் சேர்த்தீங்கன்னா அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் லீக், அதாவது இங்கிலாந்து சைடு வந்தீங்கன்னா பிரீமியர் லீக், FA கப், EFL கப், ஒரு கேரபாவோ கப், எனர்ஜி ட்ரிங்க் கப்னு கலாய்ப்பாங்க. இது இல்லாம அகைன் ஆஃப் கோர்ஸ் FIFA கிளப் வேர்ல்ட் கப், யூஃபா சாம்பியன்ஸ் லீக், சரி யூஃபா சாம்பியன்ஸ் லீக், யூஃபா சூப்பர் கப், FIFA கிளப் வேர்ல்ட் கப், அப்புறம் FIFA கிளப் வேர்ல்ட் கப் முன்னாடி இந்த கம்யூனிட்டி ஷீல்டு நடக்கும். அது வந்து எப்படின்னா பிரீமியர் லீக் வின்னர்ஸ்க்கும் FA கப் வின்னர்ஸ்க்கும் ஒரே ஒரு மேட்ச் நடக்கும். இந்த ஒரு மேட்ச் நடக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து ஒரே டைம்ல ஒரு வீக்லயே ஒரு 3-4 மேட்ச் போட்டு ஒரு பிளேயர் விளையாடுன்னு சொன்னா அந்த பிளேயர் மென்டலி ஆர் பிசிக்கலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு டைமே இருக்காது அவங்களுக்கு அங்க. ஸோ அதனாலதான் நிறைய பிளேயர்ஸ்ல இருந்து கோச்சஸ்ல இருந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் இதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் அந்த அளவுக்கு பெரிய ப்ரொடெஸ்டா வெடிக்கல. இது போக தான் தெரியும். இப்போ ஆல்ரெடி FIFA கிளப் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ண 2000th இயர் கரெக்டா அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு திரும்ப இப்போ வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா வந்து FIFA வேர்ல்ட் கப் மாதிரி FIFA வேர்ல்ட் கப்போட இப்போ அந்த 32 டீம்ஸ் கான்செப்ட் வந்து இனிமே அது வந்து பழைய கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வர வேர்ல்ட் கப்ல வந்து 48 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ அந்த பழைய ஃபார்மேட்டை தூக்கி இதுக்கு வந்து புது ஃபார்மேட்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் 32 கிளப் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மொத்தம் 8 குரூப் இருக்கும். ஒரு குரூப்ல 4 டீம் இருக்கும். ஒரு குரூப்ல இருந்து 2 டீம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 32 டீம்ஸ் வந்து 16 டீம்ஸா குறைவாங்க. 16 டீம்ஸ் வந்து நாக் அவுட்ஸ் ஆரம்பிக்கும். 16 டீம்ஸ் வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ், 8th ஃபைனல்ஸ் ஆர் ரவுண்ட் ஆஃப் 16 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஜெயிச்சா அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் தோத்தா 3rd பிளேஸ் மேட்ச் விளையாடுவாங்க. செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சா ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. அவ்வளவுதான். as simple as that. இந்த ஃபார்மேட் தான் வேர்ல்ட் கப் ஃபார்மேட். இது இனிமே வேர்ல்ட் கப்ல இருக்காது. வேர்ல்ட் கப்போட ரூல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 48 டீம்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அது நம்ம நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் வரும்போது இன்னும் டீடைலாவே பார்ப்போம். ஸோ FIFA பிரசிடென்ட் அந்த ஃபேமஸ் மொட்டை தலைவனை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஜியானி இன்ஃபான்டினோ. அவர் தான் வந்து முழுக்க காரணம். அகைன் அவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ அவர் தான் இதை வந்து ரன் பண்றதுக்கு முழுக்க காரணமா இருப்பாரு. அவர் வந்து இப்போ இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. இது வந்து ஃபியூச்சர்ல நிறைய மாத்தும். ஃபெயிலியர் மோஸ்ட்லி ஆகக்கூடாது, ஹோப் பண்றாங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு. ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், டோட்டலா ஸ்கிராப் பண்றதா. பட் இந்த புது கான்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பாக்குற ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆடியன்ஸுக்குமே லைட்டா ஃபெட்டிக் ஆகும்போது பிளேயர்ஸுக்கு கண்டிப்பா ஃபெட்டிக் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த டோர்னமெண்ட் வைஸ் ஃபார்மேட் வைஸ் இது வந்து பெருசா பேக்லாஷ் ஆகுது. பிளேயர்ஸ் வந்து அகைன் அந்த ஒரு 2 மாசம் தான் வந்து அவங்களுக்கு அந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும். அந்த டைம்ல பிளேயர்ஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆவாங்க, வேற ஊருக்கு போவாங்க, இல்ல நிறைய லைக் டூர் என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த கிளப் சீசன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுட்பால் விளையாடணும் போது அந்த ஒரு 2 மாசம் கேப் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த கேப்பையுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த 2025 ஆரம்பிச்சு 29, 33 இந்த மாதிரி இயர்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க பிடிச்சி FIFA கிளப் வேர்ல்ட் கப் ஆடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண டீம்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் அவங்க எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு டாப்ல இருக்கிறனால தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ திரும்ப இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஃபட்டிக் ஆகும் மட்டும் பாருங்க. சோ இது கண்டிப்பா ஃபுட்பால் வேர்ல்ட்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சேஞ்ச் தான் கொண்டு வர போகுது. சோ இப்போ இது வந்து நம்ம எப்படி ஃபார்மேட் நான் இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், டீம்ஸ் எப்படி குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றத பத்தி இப்போ பார்த்துடலாம். எந்தெந்த டீம்ஸ் இப்போ குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீம்ஸ் 2021ல இருந்து 24 UCL அதாவது யூஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண டீம்ஸ் லைக்
டைரக்டா ஆட்டோமேட்டிக் பர்த் கொடுத்துருவாங்க. 2021 செல்சி வின் பண்ணாங்க, ஸோ செல்சி வந்துருவாங்க. 22ல ரியல் மேட்ரிட் வின் பண்ணாங்க, தென் 23ல மேன் சிட்டி வின் பண்ணாங்க, தென் திரும்ப போன வருஷம் ரியல் மேட்ரிட் வின் பண்ணாங்க. இந்த வருஷம் பிஎஸ்சி வின் பண்ணாங்க, பட் அவங்களை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிஎஸ்சிக்கு வேற ஒரு மூலியமா பட் பர்த்ல அவங்க இந்த வருஷம் விளையாட தான் போறாங்க. இது இல்லாம ஒவ்வொரு கான்ஃபெடரேஷனுக்கும், அதாவது ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கான்ஃபெடரேஷன், அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அந்த மாதிரி ஒரு கான்ஃபெடரேஷனுக்கும் ஒரு ஸ்பாட் கொடுப்பாங்க அதோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ யூஎஃப்ஆக்கு, அதாவது யூரோப்பியன் டீம்ஸ் வந்து யூரோப்ல இருந்து 12 டீம்ஸ் போய் விளையாடலாம், ஸோ உங்களுக்கு 12 ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைக் நிறைய ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப இன்னொரு வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்பெஷல் டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஜூன் 1ல இருந்து ஜூன் 10, அதாவது நான் இது ரெக்கார்ட் பண்றேன் இப்போ. ஆக்சுவலா இப்போ டைம் வந்து 1:45 ஆகுது, நைட்டு 1:45 AM ஆக்சுவலா. ஸோ வந்து லைக் இன்னைக்கு ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த டைம்ல அது வந்து ஜூன் 1ல இருந்து ஜூன் 10 வரைக்கும் தான். நான் ஜூன் 11 விடிய காலையில பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ நேத்து வரைக்கும் ஓகே முடிஞ்சிருச்சு. இந்த 10 நாள்ல வந்து டெம்பரரி டிரான்ஸ்ஃபர்ஸ், இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப் விளையாடுறது மட்டும் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் அந்த பிளேஸ் வந்து அந்த டீமோட இருப்பாங்க. இது இல்லாம நடுவுல நடந்துட்டு இருக்கும் போதே மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஜூன் 27ல இருந்து ஜூலை 3 வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்பயே நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பெருசா எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. மாட்ரிச் மட்டும் ரியல் மேட்ரிட் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த FIFA கிளப் வேர்ல்ட் கப்காக எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மற்றபடி நார்மல் இந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான். எவ்ரி இயர் சம்மர் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்ல லோன் டிரான்ஸ்ஃபர்ஸ் வேற வேற டீம்ஸ்க்கு நடுவில் நடக்கும். அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. மேனேஜர்ஸ் மாத்திட்டே தான் இருக்காங்க. பட் இந்த ஒரு FIFA கிளப் வேர்ல்ட் கப்காக மட்டும் பண்ணிக்கலான்ற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அந்த விண்டோ இன்னும் யாரும் ஓப்பன்ல தான் இருக்கு. அது இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. பிரைஸ் மணி அகைன் அதான் $1 பில்லியன். மொத்தமா இந்த $1 மில்லியன் வந்து 32 டீம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. இதுல வின்னர்ஸ் வந்து $125 மில்லியன் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அந்த கான்ஃபெடரேஷன் பிரேக் டவுன் பாத்துடலாம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படி டீம்ஸ் குவாலிஃபை ஆக போறாங்க இதுக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்கால இருந்து 4 டீம்ஸ் வர போறாங்க. 3 டீம் வந்து சாம்பியன்ஷிப் பாத்வேல இருந்து வருவாங்க, ஒரு டீம் வந்து ரேங்கிங் பாத்வேல இருந்து வருவாங்க, ரேங்க் பண்ணதை வச்சு. அதுக்கப்புறம் ஏசியால இருந்து 4 டீம், அகைன் அதேதான் 3 டீம்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் பாத்வேல இருந்து வருவாங்க, ஒரு டீம் வந்து ரேங்கிங் பாத்வேல இருந்து வருவாங்க. யூரோப்ல இருந்து 12 டீம் வரப்போகுது யூஎஃப்ஆல இருந்து. அது வந்து 4 டீம் அகைன் சாம்பியன்ஸ் பாத்வேல இருந்து வருவாங்க, 8 டீம் வந்து ரேங்கிங் பாத்வேல இருந்து வருவாங்க. நார்த் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் கரீபியன் இவங்க எல்லாம் சேர்த்து கான்கேகாஃப் இதுல இருந்து 4 டீம் வர போறாங்க. 3 டீம் அகைன் சாம்பியன்ஸ் பாத்வே, ஒரு டீம் வந்து ஒரு பிளேயிங் மேட்ச் மாதிரி விளையாடி, பிளே ஆஃப் மேட்ச் மாதிரி இல்ல ஒரு வைல்ட் கார்டு மேட்ச், குவாலிஃபயர் மேட்ச் அந்த மாதிரி விளையாடி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒஷியானியா வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் இருக்க கான்டினென்ட். அது வந்து விஆர் ரேங்கிங் பாத்வே, ஒரே ஒரு டீம் மட்டும் வரும். அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, கான்மபாலோட சவுத் அமெரிக்கா, அதுல இருந்து 4 டீம் சாம்பியன்ஸ் பாத்வேல இருந்தும் 2 டீம் ரேங்கிங் பாத்வேல இருந்து வருவாங்க. ஸோ டோட்டலா அங்க 6 டீம் வர போறாங்க. இது இல்லாம ஹோஸ்ட் கண்ட்ரி யூஎஸ்ஏல இருந்து ஒரு டீம் வருவாங்க அவங்களோட கான்ஃபெடரேஷன் லீக்ஸ்ல இருந்து. இது இல்லாம இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேடியம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேடியம்ஸ் பார்த்துட்டு நான் திரும்ப வந்து எந்தெந்த டீம்ஸ் இதுக்கு ஏத்த மாதிரி வர்றாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ இப்போ அதன்படி குரூப்ஸ் பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த குரூப்ஸ்ல எந்தெந்த டீம்ஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்துடலாம். குரூப் ஏல எஸ்சி பால்மேராஸ் பிரேசில்ல இருந்து, எஃப்சி போர்ட்டோ போர்ச்சுகல்ல இருந்து, அல் அஹ்லி எஃப்சி ஈஜிப்ட்ல இருந்து அண்ட் இன்டர் மயாமி சிஎஃப் யூஎஸ்ஏல இருந்து விளையாட போறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சாட்டர்டே 15th ஆரம்பிக்க போகுது. நான் இந்த வீடியோ வந்து ஒரு 12th போல ரெக்கார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 12th விடிய காலையில சாட்டர்டே நமக்கு விடிய காலையில இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி காலையில 5:30க்கு அல் அஹ்லி அண்ட் இன்டர் மயாமி தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த இனாகுரல் நியூலி ஃபார்மேட்டட் ரீவாம்ப்டு FIFA கிளப் வேர்ல்ட் கப்பை. அவங்க ஊர் டைமுக்கு, அது அந்த ஊர் லோக்கல் டைமுக்கு யூஎஸ் டைம் படி அது அவங்களுக்கு வந்து நைட்டு 14th நைட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சாட்டர்டே நைட், நமக்கு வந்து சண்டே காலையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ குரூப் பி வந்தோம் அப்படின்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் பிரான்ஸ்ல இருந்து, அத்லெட்டிகோ மேட்ரிட் ஸ்பெயின்ல இருந்து, போட்டாஃபோகோ பிரேசில்ல இருந்து, சியட்டில் சவுண்டர்ஸ் எஃப்சி யூஎஸ்ல இருந்து விளையாட போறாங்க. குரூப் சி வந்தோம்னா எஃப்சி பாயர்ன் மூன்சன் ஜெர்மனில இருந்து, ஆக்லாந்து சிட்டி நியூசிலாந்துல இருந்து, சிஏ போகா ஜூனியர்ஸ் அர்ஜென்டினால இருந்து, எஸ்எல் பென்ஃபிகா போர்ச்சுகல்ல இருந்து. அதே மாதிரி குரூப் டி வந்தோம் அப்படின்னா சிஆர் ஃபிளமிங்கோ பிரேசில்ல இருந்து, எஸ்பெரான்ஸ் ஸ்போர்ட்டிவ் துனிசியால இருந்து, அதுக்கப்புறம் செல்சி எஃப்சி இங்கிலாந்துல இருந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ் எஃப்சி யூஎஸ்ஏல இருந்து. அதுக்கப்புறம் குரூப் இ வந்தோம்னா சிஏ ரிவர் பிளேட் அர்ஜென்டினால இருந்து, உராவா ரெட் டைமண்ட்ஸ் ஜப்பான்ல இருந்து, யுராவா ரெட் டைமண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிஎஃப் மான்டெரே மெக்சிகோல இருந்து, எஃப்சி இன்டர்நேஷனல் மிலானோ இன்டர் மிலான் ஆர் இன்டர் இட்டாலியில இருந்து. அதுக்கப்புறம் குரூப் எஃப் வந்தோம் அப்படின்னா எஃப் ஆர் ஃபிலுமினன்ஸ் எஃப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க பிரேசில்ல இருந்து, பொருஷியா டாட்மண்ட் ஜெர்மனில இருந்து, அல்சான் ஹெச்டி கொரியால இருந்து, மேம்லோடி சண்டோன்ஸ் எஃப்சி ஆர்எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. அதுக்கப்புறம் குரூப் ஜி வந்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி இங்கிலாந்துல இருந்து, வைடாட் ஏசி எம்ஏஆர்ல இருந்து, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அல் ஐன் எஃப்சி யூஏஇலேருந்து, அதுக்கப்புறம் யுவென்டஸ் எஃப்சி இட்டாலியிலேருந்து. லாஸ்ட் குரூப் ஹெச்க்கு வந்தோம்னா ரியல் மேட்ரிட் சிஎஃப் இருக்காங்க, அவங்க தான் பெரிய தலை. எஸ்பானியோல் ஸ்பெயின்ல இருந்து, அல் ஹிலால் இருக்காங்க சவுதி அரேபியால இருந்து, அதுக்கப்புறம் சிஎஃப் பச்சூகா மெக்சிகோல இருந்து, அதுக்கப்புறம் எஃப்சி சால்ஸ்பர்க் ஆஸ்திரியால இருந்து. ஸோ இந்த டீம்ஸ்லாம் தான் குரூப் சி தான் பிரிச்சிருக்காங்க. ஷெட்யூல் உங்களுக்கு நான் இங்க போர்ட்ரே பண்றேன் பாருங்க. இப்போ ஸ்டேடியம்ஸ் வந்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னேன். எந்தெந்த ஸ்டேடியம்ஸ்ல நடக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஸ்டேடியம்ஸ் பிரேக் டவுன்: மெர்சடஸ் பென்ஸ் ஸ்டேடியம் அட்லாண்டால, அதுக்கப்புறம் டிக்யூஎல் ஸ்டேடியம் சின்சினாட்டில, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஸ்டேடியம் ஷார்லோட்ல, ரோஸ் பவுல் ஸ்டேடியம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, ஹார்ட் ராக் ஸ்டேடியம் மயாமில, ஜிஇஓடிஐஎஸ் பார்க் நாஷ்வில்ல, அதுக்கப்புறம் மெட்லைஃப் ஸ்டேடியம் நியூயார்க் நியூ ஜெர்சியில, கேம்பிங் வேர்ல்ட் ஸ்டேடியம் ஆர்லாண்டோ ஃப்ளோரிடால, அகைன் இன்டர் மயாமி ஸ்டேடியம் ஆர்லாண்டோ ஃப்ளோரிடால, லின்கால்ன் ஃபினான்ஷியல் ஃபீல்டு பிலடெல்பியால இருந்து, அதுக்கப்புறம் லியூமன் ஃபீல்டு சியேட்டில்ல இருந்து, அதுக்கப்புறம் ஆடி ஃபீல்டு வாஷிங்டன் டிசில இருந்து. ஸோ இதுதான் பிரேக் டவுன். FIFA கிளப் வேர்ல்ட் கப் பத்தி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் பெருசா எதுவும் நடக்கல. நம்ம பழைய ஹிஸ்டரி பார்த்துட்டு இப்போ புதுசாக எப்படி நடக்க போகுதுன்றதையும் பார்த்துட்டு எந்தெந்த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, குரூப், ஸ்டேடியம்ஸ், ஃபார்மேட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புவோம். இதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. தேங்க்யூ. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸே போட மாட்டீங்க, ஸோ பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ.